கடைசியில அவன அனாதையா போய் சேர வச்சுட்டீங்கல்ல. உங்க குடும்பத்த விட்டு இப்ப அவன் போயிட்டான்ல. இந்த வார்த்தை தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டுருக்கு. எதுக்கு திட்டுனாங்க? என்னதான் நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. அதாவது இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இமயம்ன்ற அந்த ஒரு அடைமொழி தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரையும் காலையில ஒரு டிவி லோக்கல் சேனல் பார்த்துட்டு இருந்தோம்னா, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜான்ற வேர்ட் நம்மள தட்டி எழுப்பும். அது ஒரு பூஸ்ட் மாரி சொல்லலாம். ஏன்னா கிராமத்து படங்கள அவர தாண்டி பெஸ்ட்டா யாருமே எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாருமே பெரிய பெரிய புரொடியூசர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே குடும்பத்தோட வயதான காலத்துல தனியா இருக்காங்க. அத பார்க்கும்போது வேதனையா இருக்குங்க. அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது பாரதி ராஜாவும். அவரு, அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தோட பிரிஞ்சு தான் இருந்திருப்பாரு போல. அவர் உயிர் பிரிஞ்சதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து பாரதி ராஜாவுடைய மனைவி வந்திருப்பாங்க போல. ஸோ அந்த இடத்துல இருந்த கங்கை அமரன், கடைசியில யாருமே இல்லாம அவன அனாதையா போய் சேர வச்சுட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கத்தியிருப்பாரு. அந்த வீடியோவ புரியாம எதுக்கு சம்மந்தமே இல்லாம பாரதி ராஜா மனைவிய பார்த்து கங்கை அமரன் கத்துறாருன்ற கொஸ்டின் மட்டும் வரும். இதுக்கு பயில்வான் ரங்கநாதன் வேற தன்னுடைய கருத்துக்கள தூக்கிட்டு வந்திருப்பாரு. இது ஜென்ரலா நடக்கிற விஷயம் தான். அதாவது இப்போ ஏற்கனவே ஒரு புரொடியூசர் பிரபலமானவர் இறந்து போன சமயத்திலயும் அவர் குடும்பத்த விட்டு தனித்து தான் இருந்தாரு. சாப்பாடு மகள் வீட்ல சாப்பிடுறாரு, கடன்ல இருந்தாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரியான செய்திகள் வருது. இப்போ பாரதி ராஜா அவர்கள நினைக்கும் பொழுது மனதுக்குள்ள 1000 வேதனை வந்துட்டு இருக்கு. அந்த மனுஷன் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. யாரையும் தொந்தரவு பண்ணலன்னா, அவர் பேசாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல. இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.